வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்ஜி டிவி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கலில் கிடைக்கிற ஆண்ட்ராய்ட் போர்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். காமனாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. பெரும்பாலும் எல்லா டிவிக்குமே போடலாம் இந்த போர்டை. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி சும்மா ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது காமனாக மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட் டிவிக்குமே பொருந்தும், பிராண்டட் டிவியை தவிர்த்துட்டு. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு லோகோ, இந்த டிஸ்பிளேயில் வர ஹோம் பேஜு, செட்டிங்ஸு, இது எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். கம்பெனிக்காரங்க வந்து ரிமோட் மட்டும் வேறு மாதிரி தருவாங்க. இந்த ரிமோட் மட்டும் வேறு மாதிரி தருவாங்க. ரிமோட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ஆப்ஷன் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் மோடு கொடுத்துருக்காங்க, டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோ பட்டன் இதுவும் இன்ஃபோ பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பீக்கர் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, மியூட் மாதிரியே தான் வேலை செய்யுது. அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிவி ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிவி, ஏவி, HDMI 2 அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதில் நமக்கு எந்த சோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோமோ அதை நம்ம சோர்ஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிவி, ஏவி, HDMI 1, HDMI 2 இதில் நம்ம எதுக்கு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டி ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுவும் ஒர்க் ஆகலை இப்போதைக்கு செக் பண்ணதில். அதுக்கு அடுத்தது சவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு அடுத்தது வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரானிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் இருக்குது, அதுக்கு அடுத்தது டைம் இருக்குது, அதுக்கு அடுத்தது காமன், அப்புறம் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கில் வந்து என்ட்ரு கொடுத்து உங்கள்கிட்ட வந்து வயர்லெஸ் ரூட்டரோ இல்லை எத்தர்நெட் போர்ட்டோ இருந்துச்சு, லிங்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வயர்லெஸ் கனெக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இன்டர்நெட் கேபிள் கூட கனெக்ட் பண்ணிங்க. இதுக்குள்ளே எப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வயர்லெஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் இதுக்குள்ளே போயிட்டு நெட்வொர்க் கனெக்ஷனுக்குள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா இங்கே என்ன ரூட்டர் இருக்கோ அந்த ரூட்டர் காமிக்கும். ரூட்டர் காமிச்சதுக்கப்புறம் இப்போ நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரூட்டர் காமிக்கும். அதுக்குள்ளே போய் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ரூட்டர் தான் என்னுடையது. இதில் நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும், பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி காமிக்கிறேன்.
நெட்வொர்க் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வெளில வந்துடுங்க. ஒரு 1 மினிட் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இது இம்பார்ட்டன்ட். இந்த டிவி பொறுத்தளவுக்கும் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்டு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி யூடியூபு இந்த மாதிரி அப்ளிகேஷன், அமேசான் ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட்டு அவசியம் வேணும். அதுக்கு அடுத்தது வந்து டைமு. இப்படி அதுக்கு அடுத்தது டைம் இருக்குது. டைமில் போய்ட்டு நமக்கு தேவையான டைமை நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஏன்னா டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ்லாம் மாறிடும். அதனால் இது எப்பயுமே டிவி ஆனில் இருக்கணும், நெட்வொர்க்கும் எப்பயும் ஆனில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து காமன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லாங்குவேஜ், கீபேடு, சிஸ்டம் ரெக்கவரி, ஆப்ஸு, டிவைஸ் நேம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட். இந்த டிவியை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்தாகணும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 8 GB, மெமரி 1 GB இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 இருக்குது, மாடல் நேம் இருக்குது, சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்குது, என்ன கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, CPU என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து படம் சின்னதாக பெருசாக பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் 1 2 3 எல்லாமே வந்து காமனாக நமக்கு நம்பர் கீப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நம்பர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு இதுக்காக யூஸ் ஆகும். இது வந்து ரிவர்ஸ் நம்ம எதாவது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா திருப்பி வர்றதுக்காக. இது ஃபேவரட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் மவுஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸிட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோக்ராம் வந்து அப் டவுன் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் அப் அண்ட் டவுன், இது லெஃப்ட் ரைட்டு சாரி. இது வந்து இப்போ 5 பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனு லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூட்டுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே புக்கு மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுனு, சேனல் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஹாட்ஸ்டார், அமேசான் இதெல்லாமே இதில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜ் தான், இதுதான் வந்து ஹோம் பேஜ். இது ஹோம்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்தது ப்ரௌஸு கொடுத்துருக்காங்க, ஆப்ஸு கொடுத்துருக்காங்க, எம்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் மோடுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிக்சர் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரீவைண்ட் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு, ப்ரீவியூ, ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு விஷயம் செக் பண்ணேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ போயிட்டுருக்கு, ஏதாச்சும் ஒரு ஸ்டில்லு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரியே வந்து இந்த டிவியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுவாக சேவ் பண்ணி வச்சுக்கிது. இந்த ஃபோட்டோஸ்லாம் இந்தமாரி சேவ் ஆகிறது வந்து தேவைன்னா வச்சுக்கிங்க, தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த டிவி பொறுத்த அளவுக்கும் மெமரி கம்மி, அதனால் தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க, தேவையில்லாத டெலீட் பண்ணுறங்க. அடுத்தது வந்து இப்போ வர ஆண்ட்ராய்ட் டிவியில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. கம்பெனி டிவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. இது ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. இப்போ சோனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து கூகுள் ஹோம் பேஜ் அப்படின்னு, கூகுள் டிவி அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. கூகுள் டிவி அப்படின்றது இந்த ஸ்க்ரீனில் இன்றைக்கி என்ன கரண்ட்டில் வந்துட்டுருக்கு, அப்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்துக்கலாம். இதை தான் வந்து அவங்க வந்து கூகுள் டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க. சோனி டெக்னாலஜியே வேறு மாதிரி இருக்கும், நம்ம அதை கம்பேர் பண்ண வேணாம். நம்ம பேசிக் இது சும்மா உங்களுக்கு தகவல் தெரியணுமேன்றதுக்காக சொன்னேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்காக.
ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத வந்து உங்கள் ஷோ ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது லைவ் சேனலில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதேமாரி ஹாட் மூவிஸு, பாப்புலர் மூவிஸு, ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு, ஹாட் மூவிஸ், கிட்ஸு, நியூஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணும், ஹாட்ஸ்டாரில் போய் பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்கணும், அந்த மாதிரி வந்து போய் பார்க்குறதுக்கு இங்கே வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங்கில் போகுதோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹோம் பேஜு. அடுத்தது வீடியோ. இங்கே வந்து வீடியோ மட்டும் ஷோ ஆகுது. அதுக்கு அடுத்தது மியூசிக் மட்டும் ஷோ ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவியோட ஆப்ஸ். இந்த டிவியில் வந்து என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து மிரகாஸ்ட் இருக்குது, அதாவது கேஸ்டிங் சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் மிரரிங் சொல்லுவாங்க, அது இருக்குது. அதுக்கு அடுத்தது யூடியூப் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு சில அப்ளிகேஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைல் ப்ரௌசர் இருக்குது. ஓடி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. டிவி அசிஸ்டன்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ப்ரைம் வீடியோ இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஹாட்ஸ்டார் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து டிவியோட அப்டேட் பண்ணுறது. இப்போ ஏதாவது டிவியில் வந்து புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த போர்டோடைய டிவியோட சம்மந்தப்பட்டது ஏதாவது அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை இன்டர்நெட்டில் இருக்கும்போது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சைன்இன் கொடுத்து உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவையான அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத அப்ளிகேஷன் தேவையில்லை, டெலீட் பண்ணுறங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. இது இந்த டிவிக்குன்னு இல்லை, எல்லா ஸ்மார்ட் டிவிக்கும் எல்லா கம்பெனிக்கும் பொருந்தும். எதனால் நான் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு மட்டும். சில நேரத்தில் வந்து டிவி ஹேங் ஆகிறதுக்கு, டிவி ஆன் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வரும். நம்ம டிவி எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு டிவி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ரிமோட்லேயே வந்து சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இது டிஸ்பிளேல சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டிவி இருக்குது, ஏவி இருக்குது, HDMI 1, HDMI 2 இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இது ப்ரௌசர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் சிஸ்டத்தில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்ட்ரைவர் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீடியா சென்டர் அப்படின்னு இருக்குது. மியூசிக், மூவி, பிக்சர், இது மூணுமே நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பென்ட்ரைவர் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டிவியோட செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இது முதல்ல பார்த்தது தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் செக் பண்ணுறதுக்காக மேலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் வந்து 10:58. இது வந்து இன்டர்நெட் கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டைம் காமிக்கும், இல்லைனா டைம் மாறிடும். அது நோட்டீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஹோம் பேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன கரண்ட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடும். ஹோம் பேஜு. இப்போ நம்ம யூடியூப்பில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவியில் இவ்வளோ தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸு நிறையா ஃபீச்சர்ஸு இருக்கும். பர்டிகுலராக என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு சின்ன வீடியோவாக நான் இதை இருக்கட்டுமேன்றதுக்காக தான் ரொம்ப லென்த்தியாக பேசலை. இதில் இருக்கிறது ஆப்ஷனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த டிவியை யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு ஏதாச்சும் இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் டைரெக்டாக கூட கால் பண்ணி கூப்பிடுங்க. ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வீடியோ ப்ளே பண்ணுறேன். இன்டர்நெட்டில் தான் ப்ளே ஆகுது இது. My skin looks flawless. That's why I'm always ready for a close-up. Lakme's first foundation with the benefits of a serum. Flawless finish on the up. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். Skincare now in a foundation. Dewy skin for up to 24 hours. Lakme Skin Dew Serum Foundation. Class on. Match off. தடங்களுக்கு வருந்துகிறோம். Meeting on. A game of. என்னாச்சு? Switch to Airtel Extreme Fiber. Super fast speed. மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு நொடியும் முழு ஃபேமிலிக்காகவே. Everybody's on. ஓகே, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.